ஃபேஷன் டிசைனிங் செகண்ட் வீக்கில் நம்ம வேஸ்ட் ஃப்ராக் சொல்லி கொடுக்குறோம். இதுதான் அந்த வேஸ்ட் ஃப்ராக். இந்த ஃப்ராக்குக்கு எப்படி கிளாத் கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுறேன். அதை என்னோட கூட நீங்களும் இதை பாருங்கள். இன்றைக்கி நம்ம வேஸ்ட் ஃப்ராக்கோட கிளாஸ், வேஸ்ட் ஃப்ராக்கில் கிளாத் கட்டிங் பார்க்கலாம். கிளாத் கட்டிங் என்ன எப்படிலாம் பண்ணணும். ஆல்ரெடி பேட்டர்ன் மேக்கிங்கில் நம்ம சீம் அலவன்ஸ் இல்லாமல் பண்ணணும். இப்போ வந்து வித் சீம் அலவன்ஸோட மார்க்கிங் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட், இது வந்து ஃப்ரண்ட்டு போர்ஷன். ஃப்ரண்ட்டை ஃபோல்டில் வச்சுட்டோம். லைனிங் அண்ட் மெயின் ரெண்டையுமே வச்சாப்பில் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கிறதுனால லைனிங்கும் மெயினையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு நம்ம கட் பண்ணுறோம். இப்போ இது ஜார்ஜெட் அந்த மாதிரி இருந்ததுன்னா முதல்ல லைனிங் வந்து நம்ம முதல்ல கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக நம்ம வந்து ஜார்ஜெட் மெட்டீரியலை கட் பண்ணுவோம். ஜார்ஜெட் கட் பண்ணும்போது ரொம்ப ஆப்டாக கட் பண்ணக்கூடாது. ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் போல் விட்டு வெட்டிட்டு தைச்சதுக்கப்புறம் கூட எக்ஸஸை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மிஸ்அலைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு துணி பத்தாமலோ ரொம்ப உள்ள தள்ளியோ போயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் விட்டு வெட்டிட்டோம் அப்படின்னா இப்போ லைனிங்கே மெயினும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அது பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸை கட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஜார்ஜெட் அந்த மாதிரி வளவளன்னு இருக்குது, கொஞ்சம் நகலும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நம்ம இந்த லைனில் வெட்டணும் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் தள்ளி வெட்டிக்கிறது நல்லது. லைனிங்கில் இல்லை, மெயினில். லைனிங்கில் ஆப்டாக வெட்டிக்கோங்க. அந்த மெயின் ஃபேப்ரிக் எது வளவளன்னு இருக்கோ அந்த ஃபேப்ரிக்கை தள்ளி வெட்டிக்கிறோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்கு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், சைட் சீம் வந்து 3/4, இந்த 3 பகுதியிலையும் 1/2 இன்ச், கீழே ஹெம்முக்கு 1/2 இன்ச் கொடுக்குறோம். இந்த இடத்துல 1/2 இன்ச் இருக்குது. கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகேவாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ரவுண்ட் நெக் தான் வைக்கணும். இதில் வந்து ஒரு மாதிரி வி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நான் மார்க்கிங் மட்டும் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க மாதிரி மார்க் பண்ணுறேன். இதை எடுத்துகிட்டு நான் கரெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். சரியா? ஏன்னா நம்ம இப்போ பயாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம லைனிங்கும் மெயினும் வச்சு பண்ணுறதுனால இப்போ நம்ம வேறு ஷேப் கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வெறும் லைனிங் மெயினை திருப்பிக்கலாம். நம்ம வெறும் வித்தவுட் லைனிங்கில் பண்ணும்போது நம்ம ரவுண்ட் நெக் பயாஸ் வைக்கிறோம் அப்படின்னா ரவுண்ட் நெக் வச்சு பண்ணணும். சரி, இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பேக்குக்கு தனியாக வெட்டிக்கலாம். சரியா? நான் நெக்கு வெட்டலை, நெக் வெட்டாமல் இப்போ நம்ம கீழே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த ஆப்டான அந்த ரவுண்ட் நெக் கொடுக்குறதுக்காக என்ன பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன். இந்த சீம் அலவன்ஸில் வரைஞ்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு வி மாதிரி வரும். லைனிங் மெயினுக்கு திருப்புறது ஓகேவாக இருக்கும். பட் என்னென்னா இந்த நெக்லைனுக்கு பயாஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட். நெக்ஸ்ட்டு பேக்குக்கு வந்து 2 செப்பரேட் பீசஸ், 2 லேயர் வேணும். அப்போ லைனிங்கில் 2 லேயர், மெயினில் 2 லேயர், அந்த மாதிரி வெட்டிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து இந்த பார்டர் இல்லாமல் வெறும் இந்த ப்ளைன் ஃபேப்ரிக்காக நான் இது பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணுறதுக்கு பேக் சைடுக்கு
இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பார்டர்னால தானே நம்ம அப்படி ஃபோல்ட் பண்ணோம், கீழே வந்து பார்டர் இருக்க மாதிரி. இங்கே வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ணணும். லைனிங் வந்து மேலே வச்சுக்கலாம். இங்கே 2 செப்பரேட் பீசஸ் தான், அங்கேயும் பார்டர்லாம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நான் எடுக்கலை. ஃபோல்டிங்லேயே நான் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் ஜிப் ஓப்பன் வைக்க போகிறேன். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரியா? அப்போது நான் மேலே லைனிங்கும் சேர்த்தாப்பில் போடுறேன். லைனிங்க்கு என்ன பண்ணுறேன், இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த பீஸில் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். இந்த பேப்பர் பேட்டர்ன் பேக் இதில் 2 எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, சீம் அலவன்ஸ் கொடுக்கணும், பத்தாது. அப்போ நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த லென்த்து பத்துமான்னு பார்க்கலாம். வச்சோன்னா மேலேயும் கீழேயும் சீம் அலவன்ஸ் வரணும், கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து லைனிங் 2 செப்பரேட் பீசஸாக இருக்குது. மெயின் ஃபேப்ரிக் வந்து ஃபோல்டில் இருக்குது. நானாக கட் பண்ணிவிடுவேன். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பின் கொடுங்க. இப்போ பேக்குக்கு இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு நான் வைக்கிறேன். ஓப்பனிங்க்கு 1/2 இன்ச்சும் மற்றபடி மேலே கீழே எல்லாமே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, சரி. இப்போ நான் நெக்குக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், ஷோல்டர் 1/2 இன்ச், ஆர்ம் ஹோல் 1/2 இன்ச், சைட் சீம் 3/4 இன்ச், கீழே ஸ்கர்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச். ஓகே, இங்கே வந்து ஓப்பனிங்காக சீம் அலவன்ஸ் கட் கொடுத்துடலாம். இங்கே இந்த இடத்துல வந்து டாட் இருக்குது, பட் நான் உங்களுக்கு இன்னும் டாட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்போ நான் என்ன பண்ணோன்னா இங்கேருந்து ஒரு 1 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். யூஸ்வலாக நம்ம வந்து டாட் இல்லை அப்படின்னா அப்படி தான் மார்க் பண்ணுவேன் நான். இங்கே தள்ளி மார்க் பண்ணிட்டோன்னா அந்த பிளேஸ் வந்து போயிடும். ஏன்னா நம்ம இன்னும் டாட் பற்றி கற்றுக்கலை. இது வேறு பேட்டர்ன் அப்படின்றதுனால நான் வந்து உங்களுக்கு அது டாட்டோடு இருக்குது. எப்போவுமே ஒரு டாட் தைக்கணும், நமக்கு டாட் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இடம் கொடுத்தா தான் நம்மளால் தைக்க முடியும். சும்மா வந்து நம்ம போட்டுட்டு டாட்டுக்கு இடமே கொடுக்காம நம்மளால் டாட் பிடிக்க முடியாது. பட் இப்போ லூஸாக இருக்குது, நம்ம சரியாக போடலை, லூஸாக இருக்குது அப்படின்னா சும்மா டாட் மாதிரி பிடிச்சிக்கலாம். பட் ப்ராப்பராக நமக்கு தைக்கணும், பர்ஃபெக்ட் ஃபிட்டில் தைக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸில் டாட் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு டாட்டுக்கு இடம் கொடுத்தா தான் பண்ண முடியும். சும்மா வந்து நம்மளால் பண்ண முடியாது. இது பேக். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஸ்கர்ட்டோடது மேலே ஈவனாக வந்து இது பண்ணிட்டோம். 4 ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். லென்த்து வந்து எனக்கு 23 இன்ச்சஸ், அது இங்கே இருக்குது. வித் சீம் அலவன்ஸும் இதில் நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதே இதில் நம்ம வந்து இது பத்தாது, கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறதுலையும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட லென்த்து இது என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஜாயின் போட்டுக்கலாம். இதை சைடில் இருக்கிற இந்த இதை சரி பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரஃபிள்ஸ் ஸ்லீவ் வந்து இதில் வச்சுக்கலாம். ரஃபிள் ஸ்லீவ் வந்து இதில் வச்சுக்கலாம். இந்த துணியில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ப்ளீட்டட் வச்ச மாதிரி வச்சா நல்லாயிருக்கும், இந்த ஹாஃப் ஸ்லீவ் வரைக்கும் வச்ச மாதிரி. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அது வந்து 1 இன்ச் அகலத்தில் அப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ 1 இன்ச்சுன்னா அதை ஃபோல்டு பண்ணி தான் நம்ம வைப்போம். சைடை வந்து மடித்து தைக்காமல் ஃபோல்ட் பண்ணி வைப்போம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வெளியில் தெரிகிறது 1 இன்ச், அதை மடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச். அப்போ இது இப்படி இருக்கும், இப்படி மடித்து வச்சுருப்போம். அப்போ இங்கேயும் நமக்கு 1 இன்ச் இருக்கணும். அப்போ 2 இன்ச்சஸ் ஆச்சு. அப்புறம் இதை வந்து பார்டர்ஸில் அட்டாச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும், 1/2 இன்ச். அப்போ இந்த பக்கம் 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச், டோட்டலாக 3 இன்ச்சஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? வெறும் ப்ளைன்லேயே எடுத்துக்கலாமா? 2 கேக்கும் பார்டர் பத்துமான்னு தெரியல. அப்போ நம்ம என்ன, ஃபோல்டில் 1.5 இன்ச்சஸ், ஃபோல்டில் எடுக்கும்போது 1.5 இன்ச்சஸ் நான் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இது ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு ஃபுல்லாக ஒரு லென்த்தாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கிடச்சிடும். இங்கே வந்து நம்ம க்ராஸாக அப்படி வெட்டுவோம், அப்படி வெட்டலை. அது வந்து சிங்கிளாக இருக்கும்போது அப்படி மடித்து தைச்சிட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக சின்ன பிள்ளைங்க இதிலெல்லாம் அரும்பு மாதிரி இருக்கும். சில நேரம் நம்மளோட ட்ரெஸ்லேயே நெக் லைன் அதிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். சரியா? இப்போ 1.5 இன்ச் அகலத்தில்னா இந்த ஸ்கேல் வந்து 1.5 இன்ச்சஸ் அகலத்தில் உள்ள ஸ்கேல் தான். இதை வச்சுட்டு நம்ம ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் மார்க்கிங். இது ஃபோல்டில் இருக்கிறதுனால 1.5 இன்ச்சில் போடுறது சரியாக இருக்கும். பின் போட்டுக்கலாம். இப்போ என்னென்ன தேவையோ இப்போவே நம்ம கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஆனால் 2 கைக்கு வைக்கிறது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. இது இவ்வளோ தான் நீளம் இருக்குது, இதை ஃப்ளீட் பண்ணி வைக்கணும்னா கஷ்டம். அதனால் நான் இதை மாதிரி இன்னொரு பீஸும் நான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சரியாக இருக்கும். சரியா? இப்போ இதை நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இங்கே மறுபடியும் சேம் அதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். same folding. Jeffrey,
ஓகே, அப்போ 2 கைக்கும் ஸ்லீவ் ரஃபில் ஸ்லீவுக்கு நமக்கு இதை வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இதை வந்து கவர் பண்ணணும்னா பயாஸ் வச்சும் கவர் பண்ணிக்கலாம், இல்லை ஓவர்லாக் மிஷினில் கூட நம்ம பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து லைனிங் கட் பண்ணணும். லைனிங் அண்ட் பயாஸ் கட் பண்ணணும். இப்போ லைனிங் வந்து குட்டியாக கட் பண்ணிக்கலாம். 1 மீட்டரில் லைனிங் அண்ட் பாடிஸ் எல்லாமே. சரி, இவ்வளோ லென்த்து மட்டும் நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். இதை வந்து ஃப்ளீட் பண்ணி சின்னதாக கொண்டு வந்துடலாம். சரியா? இப்போ சின்ன பிள்ளைங்கும்போது கீழே லைனிங்கும் ஃப்ளீட்டிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவாக இருக்கும். பர்ஃபெக்டாக நம்ம லைனிங்லாம் எப்படி வெட்டுறதுன்னு நெக்ஸ்ட் கிளாஸில் இது வந்து நான் சும்மா உங்களுக்கு வெட்டுறேன். பட் பர்ஃபெக்டாக கட் பண்ணுறது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? என்ன மாதிரி கட்டிங்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் இப்போ நம்ம இதை வந்து இதை ஒன்று ஃப்ரண்ட்டு ஒன்று பேக்குன்னு எடுத்துக்க போகிறோம். அதனால் ஃப்ரண்ட்டு பேக் தனியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, லைனிங் ஓகே ஆயிடுச்சு. இனி என்ன? நெக்குக்கு பயாஸ் கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணுவோம்? எவ்வளோ டிகிரி? 45 டிகிரியில். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரினா இது ஸ்ட்ரெயிட் 90 டிகிரி வரும் உங்களுக்கு. 90 டிகிரி இதை அப்படியே க்ராஸில் வைக்கிறோம். எவ்வளோக்குள்ளே நல்ல பாசிபிள் க்ராஸோ அந்த க்ராஸை நம்ம கொடுக்குறோம். இப்படி வச்சுட்டு மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன். இப்போ உங்களுக்கு இது வந்து 1.5 இன்ச்சஸ். ஓகே, இப்போ ஒரு பீஸ் நமக்கு பத்தாது. அதனால் பக்கத்தில் இன்னொரு பீஸ் தேவைன்னா இன்னொன்று, இன்னும் பத்தாதுன்னா இன்னொரு பீஸ் வேணுன்னா இந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம். இதை ஜாயின் பண்ணிவிட்டு நெக் பீஸில் வச்சு தைச்சிக்க வேண்டியதுதான். இன்னும் ஸ்லீவுக்கெலாம் தேவைப்படுது அப்படின்னா அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் ரெடி. இப்போ நமக்கு கொடுங்க. இப்போ ஸ்லீவுக்கு கிடச்சிருச்சு. ஸ்லீவு, க்ராஸ் பீஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வித் லைனிங்கோட, ஸ்கர்ட் பீஸு இந்த இருக்குது, ஸ்கர்ட்டோட லைனிங் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இனி ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ஓகே ஓகே, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்க, கிளாத் கட்டிங் பார்த்தீங்க. இதை நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஆம்ஹோல் கர்வ் வந்து ஸ்கேல் பற்றி பார்த்துருப்பீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ இதை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Terima kasih.